கேரளாவின் கோழிக்கோடு மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் பரவியுள்ளதை அடுத்து மாநிலம் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டுள்ளது. கோழிக்கோடு மாவட்டம் குடியாத்தூர், வெண்கையேரி கிராமங்களில் உள்ள பண்ணைகளில் கோழிகள் 2 நாட்களுக்கு முன்பு திடீரென இறந்து விழுந்தன. இதையடுத்து அவற்றின் மாதிரிகள் மத்திய பிரதேசம் மற்றும் போபாலில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டன. ஆய்வின் முடிவில் கோழிகளுக்கு பறவை காய்ச்சல் இருப்பது தெரியவந்துள்ளது. இதனால் அந்த 2 கிராமங்களில் உள்ள கோழிகளை அழிக்கும் பணி துவங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பறவை காய்ச்சலை தொடர்ந்து கேரளா முழுவதிலும் உஷாராக இருக்குமாறு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை ரத்து செய்ய கோரி கோவையில் 18வது நாளாக போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள் தலையில் கருப்பு தலைப்பாகை அணிந்தபடி ஊர்வலமாக சென்றனர். பின்னர் குடியுரிமை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக 100க்கும் மேற்பட்ட கருப்பு பலூன்களை வானில் பறக்கவிட்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மதுரையில் நடைபெற இருக்கும் தேமுதிக பொதுக்கூட்டம் குறித்து தேனியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்ட கழக செயலாளர் எம்.என். கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் மாவட்ட கழக அவைத்தலைவர் சந்தான முத்தையா, மாவட்ட கழக பொறுப்பாளர் மாயி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மதுரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக துணைச் செயலாளர் ராஜேஸ்வரி வனராஜ், பொதுக்குழு உறுப்பினர் சீனிராஜ் மற்றும் தேமுதிக மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கழக மற்றும் சார்பணி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். தேனி நகர் கழக செயலாளர் முருகராஜா வரவேற்பையும், தேனி ஒன்றிய கழக செயலாளர் சீனிவாசன் நன்றியுரையும் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே அமைந்துள்ள ஜெய ஸ்ரீ ராமவீர மாருதிராயன் கோவில் 3ஆம் ஆண்டு சம்வத்சராபிஷேக விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு நாள்தோறும் பல்வேறு பூஜைகள் மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இந்நிலையில் சம்வத்சராபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி வீரமாருதி ராயனுக்கு சிறப்பு அலங்கார அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மாதை அள்ளி மற்றும் தட்டாரப்பட்டி கிராம பொதுமக்கள் விழா குழுவினர் செய்திருந்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே தலையில்லாமல் இளைஞரின் உடல் மட்டும் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வைக்கம் பெரியார் நகர் பெருமாள் நந்தல் கண்மாயில் 35 வயது மதிக்கத்தக்க இளைஞர் தலையில்லாமல் உடல் முழுவதும் வெட்டுக்காயங்களுடன் பிணமாக கிடந்தார். மேலும் இறந்தவர் உடலில் பல்வேறு வெட்டுக்காயங்கள் காணப்பட்டன. கை விரல்கள் துண்டாக இருக்கிறது. தகவல் அறிந்து வந்த அவனியாபுரம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்கள் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் மாலை 3 பேர் இப்பகுதியில் மது அருந்தியதாகவும் அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று தெரிகிறது. கொலை செய்துவிட்டு குற்றவாளிகள் தலையை தூக்கி சென்றிருக்கலாம் என்றும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. சனி பிரதோஷத்தை முன்னிட்டு மேற்கு சைதாப்பேட்டையில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை அருள்மிகு செந்தேரேஸ்வர திருக்கோவிலில் வீதி உலா நடைபெற்றது. வெள்ளி ரிஷபத்தில் சுவாமி மற்றும் அம்பாள் எழுந்தருளி உள்புறப்பாடு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே புதுவை அரசு பேருந்து மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 உயிரிழந்தனர். காரைக்காலில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த புதுவை அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற திருவாரூர் மாவட்டம் பில்லூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெகதீஷ், காலகஸ்தினாபுரத்தைச் சேர்ந்த மனோகரன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த சீர்காழி காவல்துறையினர் தலைமறைவான புதுவை அரசு பேருந்து ஓட்டுநரை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சூதாட்டத்தில் ஈடுபட்டு வந்த 11 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வீராணம் பகுதியில் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்டோர் ஆயிரக்கணக்கில் பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக
மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிபி சக்கரவர்த்திக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் தனிப்படை போலீசார் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் 11 பேர் பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து சீட்டு கட்டுகள், 41,000 ரூபாய் பணம், 11 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் 11 பேரையும் கைது செய்து செங்கம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநில தொழில் மையத்தின் சார்பாக கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு திருப்பத்தூர் ஆப்செட் அச்சக உரிமையாளர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் முருகேசன் தலைமை வகித்தார். இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட அச்சக உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் திருமழபாடியில் உள்ள வைத்தியநாத சுவாமி கோவிலில் மாசிமக தேரோட்டம் நடைபெற்றது. இதில் விநாயகர் மற்றும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் முன் செல்ல, பெரிய தேரில் பாலாம்பிகை சமேத வைத்தியநாத சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். ரசகுரடா தாமரை ராஜேந்திரன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து எடுத்து தொடங்கி வைத்தார். மேலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில் யோகா ஆசிரியை தனது தலைமுடி ஜடையை கொண்டு காரை எடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் நேரு யுவகேந்திரா சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியை துணை காவல் கண்காணிப்பாளர் அண்ணாதுரை துவக்கி வைத்தார். இதில் யோகா ஆசிரியை கல்பனா தனது ஜடையை கொண்டு 400 மீட்டர் தூரம் வரை காரை எடுத்து சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். உலக கண் அழுத்த நோய் வாரத்தை முன்னிட்டு கோவையில் உள்ள தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையில் இலவச பரிசோதனை முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சலுகை தி ஐ ஃபவுண்டேஷனின் அனைத்து கிளைகளிலும் மார்ச் 8 முதல் 14ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். நாமக்கல்லில் வருமான வரித்துறை மற்றும் மாவட்ட ஆடிட்டர் சங்கம் சார்பில் நம்பிக்கை திட்டம் 2020 குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வருமான வரித்துறையின் திருச்சி தலைமை ஆணையர் நரேந்தர் கபூர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள நம்பிக்கை திட்டம் 2020 மூலம் இதுவரை வருமான வரி கட்டாதவர்கள் உடனடியாக கட்டி பயன்பெறலாம் என்றும் எளிமையாக வரிகளை செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று கூறிய அவர், நாடு முழுவதும் 13 லட்சம் கோடி ரூபாய் வரி வருமான வரித்துறைக்கு வரவேண்டியுள்ளது என்றும் இது தொடர்பாக 4,83,000 வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் வரி செலுத்துவோர் வரும் 31ஆம் தேதிக்குள் வரிகளை செலுத்தினால் அபராதம் கட்டுவதில் இருந்து விடுபடலாம் என்று தெரிவித்தார். நாகை மாவட்டம் சின்னமேடு மீனவ கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு உள்ளூர் மீனவர்களுக்கான படகு போட்டி நடைபெற்றது. தரங்கம்பாடி அடுத்த சின்னமேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள கன்னிகா பரமேஸ்வரி கோவிலின் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற போட்டியில் 13 படகுகளில் போட்டியாளர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அப்போது அலையின் வேகத்தில் சீறி பாய்ந்த படகுகளை ஏராளமான பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர். தனபால் செல்லத்துறை குழுவின் முதல் இடத்தையும், ராஜ்குமார் குழுவினர் 2ஆம் இடத்தையும், பழனியாண்டி குழுவினர் 3வது இடத்தையும் பிடித்து பரிசுகளை வென்றனர். Thank you.